பூமிகா ராசாத்தி விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொன்னான வாய்ப்பு. அதனால இந்த நேரத்துல நீங்க உங்க பேத்தி கூட நெருங்கி பழகி உங்க வசமாக்கி இருங்க. நீங்க அப்படி பழக ஆரம்பிச்சா பூமிகாவுக்கு நீங்க தான் எல்லாமேன்னு மாறும். சரியான நேரம் பார்த்து இனிய ராசாத்தி கிட்ட இருந்து பூமிகாவை சுலபமா பிரிச்சிடலாம். பரவாயில்லையே, எனக்கு தோணாத விஷயம் எல்லாம் உனக்கு தோணி இருக்கு. நீ சந்தானம் இல்ல, சந்தனம். மணக்க மணக்க ஒரு யோசனைய சொல்லிருக்க. நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்னங்க நீ, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தர வேண்டியதை தந்தா இந்த சந்தானம் காலமெல்லாம் உங்களுக்கு சந்தனமா மனம் வீசிட்டே இருப்பேன். பணம் பத்தும் செய்யும். இந்த சந்தானம் பணத்துக்காக 10,000 செய்வான். வரனே. இனிமே இனியந்தான் மில்லு நிர்வாகத்தை கவனிச்சுக்குவான். கண்மணி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா சரியான காரணத்தை ராசாத்தி கிட்ட சொல்லு. அவ செக் போட்டு கொடுத்தாதான் நான் சைன் பண்ணுவேன். ஏ கண்மணி, இந்த வீட்ல என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த குண்டச்சி இருக்கா. என் மருமகன் குமரன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த இனிய இருக்கும். இப்படியே போனா அடுத்து உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த குட்டி பிசாசு பூமிகா வந்துருவா. இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த கிழவிதான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இனிமே அந்த பெருசும் நம்மள டார்ச்சர் பண்ணும் போல இருக்கு. இங்க பாரு, ஆத்துக்கு மேல வெள்ளம் போகும்போது இனி ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? இப்பவே போய் உன் மாமியார் கிட்ட நியாயம் கேளு. போடி. கேக்குறேம்மா, இப்பவே போய் கேக்குறேன். எனக்கு என்ன பயமா? தள்ளு. அத்தை, என்னத்த நடக்குது இந்த வீட்ல? ஏன், என்னாச்சு? அத்தை, மில்லுக்கு பொறுப்பா உங்க புள்ளதான் இருக்கணும். ஆனா உங்க புள்ள இருக்க வேண்டிய இடத்துல மாமா இனியனை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது எந்த விதத்துல அத்த நியாயம்? இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? கண்மணி, நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன். இனிய மில்லோட பொறுப்பு ஏத்துக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம கூச்சல் போடாம இங்க இருந்து போ. என்ன மட்டும் ஒரே வார்த்தையில அடக்கிடுங்க. என்னமோ பண்றீங்க, பண்ணுங்க. இவ பொண்ணு பூமிகாவ நம்ம பக்கம் வசப்படுத்த கிடைச்ச வாய்ப்ப இவளே கெடுத்து விட்டுருவா போல இருக்கே. இவளுக்கு என்னைக்குதான் நான் புரிய வைக்க போறேனோ. கண்மணி, உன் மாமியார நம்பாத. அவ டபுள் கேம் ஆடுறா. காலையில ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இனிய கிட்ட சண்டை போட்டவ இப்ப எப்படி பேசுறா பாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. இத நான் கண்டுபிடிக்க தான் போறேன். ஆமா, நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் பாரு. அப்படியே துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சு உண்மையை உலகத்துக்கே தெரிய வைக்க போற. அப்படி இல்ல கண்மணி, இதை இப்படியே விட்டுற போறியா? எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. நீ பேசாம. நான் இதை சும்மா விட்டுருவேனா? போன் பண்ணி உங்க மருமகனை வர வச்சு இதை நான் பெரிய பிரச்சனையா ஆக்கல. நான் கண்மணி இல்ல. அப்படி சொல்றீ என் கண்மணி. இப்பதான் நீ என் பொண்ணு. இத பாரு, அவ்வளவு லேஸ்ல விட்டுறாத.
போடு. வா குமாரா உட்காரு. இந்த பாரு, வெளியே 1000. குமாரா எவ்வளோ? 1000மா? ஜெயிச்சிருவியா? ஏய், போடு போடு போடு. இந்தா 1000. ஏய் தேவரே, உள்ள 500, 1000, 2000 எவ்வளவு வேணாலும் கட்டலாம். போடு ஜான், அதான் யாரு கட்டல இல்ல, போடு. ஓ அப்படியா? இப்ப எப்படி சஃபல் பண்றது மட்டும் பாரு. பாரு, 500 வச்சா 1000 ரூபாய் எப்படியாவது ஜெயிச்சு முடிக்கலாம். எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் கட்டலாம். என்ன வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? கட்டுங்கப்பா. போடு. குமரா, முக்கியமான போனா இருக்க போதுப்பா. போன் எல்லாம் வந்தா எடுக்காம இருக்க கூடாதப்பா. இந்த பாரு, போடுறியா? என்ன வேற யாரும் கட்டலையா? இந்தா 500. இந்தா போடு ஜான், எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருப்பா, போடு. என்ன குமரா டென்ஷன் ஆகுற? இத போடுறேன்ப்பா. குமரா வெட்டு. என்ன குமரா, காடை திருப்பு. ஆஹா, ஆட்டின் குயின் ராணி உள்ள. இப்ப அடிக்கிறேன் பாருப்பா. உள்ளடா, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே. இந்தா பினிஷ். பாத்தியா, குயின் உள்ள விழுந்துச்சு பாத்தியா? எல்லாம் எங்க தள்ளு, இங்க தள்ளு. டேய் குமரா, அண்ணா, எல்லாரையும் கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு. என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான். அமைதியா இருங்க. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? நான் மில்ல ஆர்டர் விஷயமா வெளியில வந்திருக்கேன். இப்ப நான் மீட்டிங்ல தான் இருக்கேன். மீட்டிங் முடிச்சுட்டு நானே கால் பண்றேன், சரியா? ஹலோ. வா குமரா, போடு. அடுத்த ஆட்டம் 1000 ரூபாய். இந்தா 1000. உள்ளே, வெளியே, உள்ளே. மொத்த காசையும் போடுறேன், போடு. உள்ள ஆட்டினியா? ஜான், ஒரு 5000 ரூபாய் கடனா கூட. என்ன குமரா, கடனே கேட்டுட்டு இருக்க? அப்படி எல்லாம் கேட்க கூடாதுப்பா. ஏற்கனவே உனக்கு கொடுத்த கடனை நீ இன்னும் திருப்பி தரல. இந்த பார், பணம் காலி ஆயிடுச்சுன்னா கடன் கேட்க கூடாது. உன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். இல்ல ஜான், நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். ஒரு 5000 ரூபாய் கொடு ப்ளீஸ் ஜான். ஏதாவது காசு இருந்தா கொடுங்கப்பா. கண்டிப்பா நான் விட்டதை புடிச்சு கொடுத்துறேன்ப்பா. குமரா, டைம் ஆகிட்டே இருக்கு. இனிமேல் ஆடிட்டு இருந்தனா போலீஸ் வந்துடும். அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவோம். இருங்க ஜான், யாரையும் போக சொல்ல வேணாம். ஒரே ஒரு ஆட்டம் ஜான், ப்ளீஸ். ஜான், நம்ம ரம்மி வேணா கூட ஆடலாம். 5000 ஒரே ஆட்டம் ஜான், ப்ளீஸ் ஜான், காசு கொடு ஜான். குமரா, நீ இடத்த காலி பண்ணு. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏதோ நீ பெரிய இடத்து பையன் சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு இருக்கேன். தேபார், நீங்களா கிளம்புங்கடா. நீ போ.
ஹே, ஜான் ஜான் போக வேணாம்னு சொல்லு ஜான். குமரா, நாளைக்கு வரும்போது பழைய பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா வீட்டுக்கு தேடி வந்து அசிங்கப்படுத்திடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின் என்ன மங்கை, யார்கிட்டயுமே சொல்லாம மில் பொறுப்பை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா யாருக்கு தான் வருத்தம் இருக்காது? இங்க பாருங்க, எனக்கும் அவங்க இப்படி பண்ணதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். ஆனா என்னங்க பண்றது? அதுக்காக அவங்க மேல கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது? தேவையில்லாம நமக்குள்ள மன வருத்தம் தாங்க வரும். என்ன மங்கை புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நாம என்ன பொறி உருண்டை வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம மில்ல பொறுப்பெடுத்து நடத்துறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு கம்பெனி நம்ம கூட போட்டி போடுது தெரியுமா? அத்தனை கம்பெனியும் தாண்டி தான் நம்ம மில்லுக்கு ஆர்டர் எடுக்கணும். அண்ணன் எவ்வளவு பெரிய அனுபவசாலி தெரியுமா? எனக்கே அவர் தான் தொழில் கத்து கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் அன்னைக்கு என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி பொறுப்பை நீ எடுத்துக்க, எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. பொறுப்பை நாங்க எடுத்துக்கிட்டோன்னு 2 பேரும் வந்து சொல்றாங்க. இல்லங்க, உங்க மனசு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இனிய நம்ம பையன் தானே, அவங்கிட்ட நேரா போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே. என்னன்னு கேட்க சொல்ற? அவங்க என்ன பத்தி எதுவும் யோசிக்கவே இல்லைல்ல. அப்பான்னு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவனே என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான்ல. சரி, அவனை விடு. ஆனா அண்ணனுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. ஸ்ரீரங்கம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தானே மில்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். அவர் அன்னைக்கு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் தான் இந்தியன் ராசாத்திக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஆனா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அண்ணனுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் பேசின விதமும் இன்னைக்கு அவர் பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கு. இனியனும் இது வரைக்கும் இதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப இனிய பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா அத பத்தி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லல. அதான் என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி வருத்தப்பட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு முறை இனியன் கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா உங்க மனக்குழப்பம் தீந்துரும். சரி, நீ சொன்னதுக்காக நான் அவன்கிட்ட கேட்கிறேன். நான் ஒரு தடவை கேட்பேன். அவன் ஏதாவது மழுப்பலா பதில் சொன்னான்னா மறுபடியும் இதை பத்தி பேச மாட்டேன். சரிங்க, அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவான். நீங்க போய் கேளுங்க. இப்ப வந்து நிம்மதியா தூங்குங்க. குட்டி, நம்ம போய் சாப்பிடலாமா? என்ன ராசாத்தி, பாத்தியா? ராஜகுமாரிக்கு நம்ம மேல கோபம். அதனாலதான் நம்ம வந்ததுல இருந்து நம்ம கிட்ட பேசவே இல்லை. என்னடா செல்லம், அம்மா இன்னைக்கு உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டுன்னு கோவமா? பூமிகா, சாரிடா செல்லம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சா, அதான் போயிட்டு வந்தோம். நான் உங்க கூட பேச மாட்டேன். என்னை விட்டுட்டு போனீங்கல்ல. செல்லம், அம்மா தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீ சமத்து புள்ள தானே, அம்மா சொல்றதை கேட்கணும். சரியா? சரி வா, போய் சாப்பிடலாம். நான் வர மாட்டேன். நீங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டி விடணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட். ஓ அப்படியா? சரி சரி, அப்படியே செய்றேன். உத்தரவு ராஜகுமாரி. சரி, இங்க வா, இங்க கிட்ட வா. இந்த வயசுல இவ்வளவு கோபம். சரி சரி சரி, சாப்பாடு வந்துருச்சு. பூமிகாவுக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். சாப்பிடலாமா? சொல்லு.
சாப்பிடு. பூமிகா, இன்னைக்கு உன்னால எப்படி எங்களை பார்க்க முடியலையோ அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களால உன்னை கவனிச்சுக்க முடியாது. ஏமா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு இருந்த மாதிரியே நீ எப்பவுமே சமத்தா இருக்கணும், சரியா? வாங்கப்பா. என்ன இனியா? அப்பா, என்கிட்ட கூட இதை பத்தி உனக்கு சொல்லணும்னு தோணலையா? அது வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லப்பா. பெரியப்பாவால முன்ன மாதிரி ஓடி ஆடி மில்ல பாத்துக்க முடியலன்னு பெரியப்பா என்கிட்ட சொன்னாரு. சரி, அதான் நான் எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணேன். அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதுவும் இல்லாம உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு மில்ல பாத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? மாமா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்ல. உங்களை எதுக்கு இந்த வயசுல சிரமப்படுத்தணும்னு தான் சொல்லல. அதுவும் இல்லாம உங்க புள்ள இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? இதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல மாமா. நீங்க சொல்ற எல்லா காரணமும் சரிதான். ஆனா அப்பா என்ன கேக்குறாரு தெரியுமா? ஏன் அவர்கிட்ட சொல்லாம நீங்களா ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேக்குறாரு. இல்லம்மா, இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா அப்பா என்ன சொல்லிருப்பாரு? நீ வேலையெல்லாம் விட வேண்டாம், இல்ல நான் பாத்துக்கிறேன்னு அப்பா சொல்லிருப்பாரு. இந்த வயசுல உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க நான் விரும்பலப்பா. அதான். டேய், குமரன் இருக்கும்போது நீங்க மில்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கண்மணி சும்மா இருப்பாளா? இல்ல அண்ணிதான் சும்மா இருப்பாங்களா? நீங்களா ஒரு முடிவெடுத்துட்டீங்க, அதை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அப்பா, நாம அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது சாதாரண விஷயம் இல்ல. திரும்பவும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். சரியான ஒரு திட்டம் போட்டு மூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். மாமா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லு. சரியான யோசனையா இருந்தா நம்ம கண்டிப்பா அதை பண்ணுவோம். சிக்கன நடவடிக்கை தான் மாமா. அது வீட்லயும் சரி மில்லிலையும் சரி. நாம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற செலவை 4ல் 1 பங்கா குறைக்கணும். உன் யோசனை நல்லா தான் இருக்கு. நம்ம ஆடம்பர செலவுகளை குறைச்சாலே ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும். கம்பெனில வேலை பார்க்குறவங்க கண்டிஷன்ஸை எல்லாம் தாண்டி அவங்க நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நமக்கு முதல் வெற்றி மாதிரி தான். ஆமா மாமா, முதலாளிய புரிஞ்ச தொழிலாளிங்க நம்ம மில்லுல ஒர்க் பண்றாங்க. அது நமக்கு மிகப்பெரிய பலம்தான். அதே மாதிரி நாம எடுக்க போற சிக்கன நடவடிக்கைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த சிக்கலை கூடிய சீக்கிரமே நம்மளால சரி பண்ணிட முடியும். சரி, இப்போ மில்லுல என்னென்ன அனாவசிய செலவு இருக்குன்னு நீ, நான், மேனேஜர் 3 பேரும் உட்காந்து பேசி முடிவெடுக்கலாம். ஆனா வீட்டுல என்னென்ன பண்ண போறோம்? சரி சொல்லு. ஒரு மாசத்துக்கு எதுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம்? நான் நோட் பண்ணிக்கிறேன். பார்க்கட்டுமா?
ரசதி, என்ன யோசிக்கிற? இல்ல மாமா, எல்லாரும் நல்லா வசதியா வாழ்ந்து பழகிட்டாங்க. திடீர்னு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்களாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. குறிப்பா அத்தையும் கண்மணியும் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா சண்டை போடுவாங்க. மரகத அத்தை இந்த வீட்டு பொறுப்பை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க பாப்பாங்க. அவங்கள எதிர்க்க வேண்டி வரும். அதை நினைச்சாதான் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ டாக்டர் நோயாளியை குணப்படுத்த கத்தி எடுக்க பயந்தாருன்னு பையன், அப்புறம் எப்படி அவர் நோயாளியை குணப்படுத்த முடியும்? இது அந்த மாதிரி தான். நாம இப்ப இந்த வீட்டை காப்பாத்தணும்னா அதுக்கு பெரியமாவை எதிர்த்து தான் ஆகணும். நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. அவங்களுக்கு சொல்ற விதத்துல எடுத்து சொல்லி நம்ம புரிய வைப்போம்.